Niranjana Easy English welcomes you all to the part 63. I hope that you are watching. Speak English without hesitation. தயக்கமின்றி ஆங்கிலத்தில் பேசுங்கள். Speak English without hesitation and subscribe the channel to get more videos. Here we are going to learn. Do you want to go? நீ போக விரும்புகிறாயா? Where do you want to go? நீ எங்கே போக விரும்புகிறாய்? I want to go to market. நான் சந்தைக்கு போக விரும்புகிறேன். இங்க do you want அப்படின்னு சொன்னா நீ போக விரும்புகிறாயா? எஸ் ஆர் நோ கொஸ்டின். அந்த டூக்கு முன்னாடி வேர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா WH கொஸ்டினாக மாறும். வேர் do you want to go? ஆன்சர் வந்து ஐ வாண்ட் டு கோ டு மார்க்கெட் அப்படிங்கிறது. ஐ நோ எனக்கு தெரியும். டூ யூ நோ உனக்கு தெரியுமா? வாட் டு யூ நோ உனக்கு என்ன தெரியும்? டு யூ நோ உனக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி வாட் டு யூ நோ அப்படின்னு போட்டிங்கன்னா உனக்கு என்ன தெரியும்? வேர் டு யூ நோ, ஹவு டு யூ நோ அப்படிங்கிறது அந்த வாட் எடுத்துகிட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா பொருள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ டூ யூ ஈட், வாட் டூ யூ ஈட் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி பண்ணலாம். டூ யூ ஈட் நீ சாப்பிடுகிறாயா? வாட் டூ யூ ஈட் என்ன சாப்பிடுகிறாய்? அடுத்து ஒரு ஃபார்மேஷன், ஐ நோ ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் எனக்கு ஆங்கிலம் பேச தெரியும். டூ யூ நோ ஹவு டு குக் உனக்கு சமைக்க தெரியுமா? உனக்கு ஆங்கிலம் பேச தெரியுமா? டூ யூ நோ ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ். உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா? டூ யூ நோ ஹவு டு ரைடு த பைக். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? டூ யூ நோ ஹவு டு டிரைவ் அ கார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ ஐ நோ டு குக் அப்படிங்கிறது தவறு. ஐ நோ ஹவு டு குக். அடுத்து ஈஸியாக டெய்லி பேசுறது, டெல் திஸ். திஸ்னா இதைன்னு அர்த்தம். டெல் திஸ் இதை சொல். டெல் லைக் திஸ் இதை போல சொல் அல்லது இது மாதிரி சொல். டெல் தேட் அதை சொல். டெல் லைக் தட் அதை போல சொல். தேட்னா அதை, திஸ்னா இதை. ஸ்பீக் திஸ் இதை பேசு. ஸ்பீக் லைக் திஸ் இது போல பேசு அப்படின்னு நீங்கள் நிறைய வெர்பு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெல் திஸ் இதை சொல். ரைட் திஸ் இதை எழுது. ஸ்பீக் திஸ் இதை பேசு. ஈட் திஸ் இதை சாப்பிடு. ஈட் லைக் திஸ் அப்படின்னா இதை போல சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி இந்த பொருள் இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நீங்கள் நிறைய டெவலப் பண்ணிக்கிட்டே போகலாம். டெல் லைக் தேட் அப்படின்னா அதை போல சொல்லு. ஸ்பீக் லைக் தேட் அதை போல பேசு அல்லது அது மாதிரி பேசு அப்படின்னு சொல்லலாம். அதே போல டெல் தேட் அதை சொல். ஸ்பீக் தேட் அதை பேசு. கிவ் தேட் அதை கொடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள், இதை சென்டு திஸ். சென்ட் அப்படின்னு சொன்னால் அனுப்பு. திஸ் இதை, இதை அனுப்பு. சென்ட் திஸ் எப்பொழுதுமே வெர்பு முன்னாடி வரணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. திஸ் சென்ட் அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வெர்பு, அதுக்கடுத்து அதர் திங்ஸ் இருக்கணும். சென்ட் லைக் திஸ் இதை போல அனுப்பு. சென்ட் திஸ் ஹியர் இதை இங்கே அனுப்பு. அதே போல் சென்ட் திஸ் தேர் அதை அங்கே அனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் இட் நாம் டெய்லி சொல்கிறது. ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் இட் இதை நான் மறந்துட்டேன். லெட் மீ நோ எனக்கு தெரியப்படுத்து. லெட் மீ நோ, இந்த லெட் மீ நோங்கிறது அடிக்கடி நம்ம பேசுவோம். லெட் மீ கோ என்னை போக விடு. லெட் அஸ் கோ நாம் போகலாம் அப்படிங்கிறது. லெட் மீ நோ எனக்கு தெரியப்படுத்து. ஃபர்காட்டுக்கு வந்து ஜஸ்ட் ஐ ஃபர்கெட் அபவுட் இட். ஜஸ்ட் ஐ ஃபர்கெட் அபவுட் இட் அப்படின்னு சொல்லணும். ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் இட் அதை மறந்து விடு. ஓகே, டெய்லி யூசேஜில் நம்ம பயன்படுத்துகிற வேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். பர்க்லர்னா திருடன். காப்ஸ் அப்படின்னா போலீஸ். வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம், கடலில் பயணம் செய்கிறவங்கள வாயேஜ். க்ரூ அப்படின்னா குழுவினர், அதாவது கடலில் ஒரு ஆராய்ச்சி ஒரு பயிற்சி எடுத்துக்கிறவங்களுக்கு பேர் தான் க்ரூ. மென்டோர்டு வழிகாட்டிகள். மென்டோர்டு அப்படின்னு சொன்னால் வழிகாட்டிகள். நம்ம லைஃப்பில் எந்த விஷயத்துக்கும் சிலர் மென்டோர்டு இருப்பாங்க. ஆன்சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சிஸ்டர்ஸ்னா முன்னோர்கள், மூதையாதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளுடைய முன்னோடிகள். க்ரோசரி ஷாப்னா மளிகை கடை, க்ரோசரி ஷாப். ரஸ்டிக்னா நாட்டுப்புறம், ரஸ்டிக் அப்படின்னா நாட்டுப்புறம். தோதினா வேட்டி. கிரம்பிள்டுனா நொறுங்கியது. த ஓல்டு ஹவுஸ் கிரம்பிள்டு பழைய வீடு நொறுங்கியது. ஐ ஓர் தோதி நான் வேட்டி கட்டினேன்.
rustic. And okay, viewers, thank you all. Subscribe and watch more.